எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 10வது அதிகாரத்துல வசனங்கள் 10 வரைக்கும் நல்லா சத்தமா நல்லா வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் வாசிக்கலாமா? நல்ல லூக்கா 13 கடைசி வரைக்கும் இருந்து செய்தியை கேட்டுட்டு போங்க. இந்த ஆராதனைக்கு மாத்திரம் வந்துட்டு போனா பத்தாது. ஆண்டவருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை அனுப்பி அவர் காரியங்களை எல்லாவற்றையும் மாத்துவார். அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. நீங்க வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க 10 ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம். இது இதை நம்ம அடிக்கடி நம்ம வாசித்திருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து நம்ம இன்னும் சற்று ஆழமாக இதை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவிய கொண்டிருந்த ஒரு ஸ்திரிய அங்க பார்க்கிறார். எத்தனை வருஷம்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இல்ல, 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரிய ஆண்டவர் அங்க பார்க்கிறாரு. அவ எவ்வளவு நிமிர முடியாத படிக்க ஒரு கூனியா இருக்கிறா. கொஞ்சம் கூட நிமிர முடியல. அவ்வளவு பாடு. அத்தனை வருஷம் ரொம்ப லாங் டேர்முக்கு இருக்குது. ரொம்ப நீண்ட கால ஒரு பாடா இருக்குது. அவளுக்கு அந்த நான் நினைக்கிறேன் அவளுக்கு அது பழகியே போயிருக்கும். கஷ்டப்பட்டு பட்டு பட்டு வேதனை பட்டு 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 பட்டக்காலிலே பட்டு இப்படி நம்ம இல்ல எவ்வளவு ஒரு வேதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாருங்க. நான் நினைத்து பார்ப்பது என்ன ஆண்டவரே, இப்படி ஒரே பாடா இருக்கு. இப்படி நம்ம சில காலகட்டங்கள் நமக்கு அப்படி இருக்கு. சோர்ந்து போகிற போல நமக்கு ஆயிடுது. சில காரியங்களுக்காக நம்ம நம்ம காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது சில வேளைகள்ல இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். சில சூழ்நிலைகள் நமக்கு இப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அது போல இந்த காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது இத்தனை வருடமாய் இந்த பாட அவ பட்டுட்டு இருக்கிறத பார்க்கிறோம். 18 வருஷமா அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறார். அப்ப அவளை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவளை அழைத்து வராரு. நீ ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன ஆன? நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படின்னு வார்த்தைய சொல்லிட்டு அவள் மேல அவருடைய கைகளை வைக்கிறாரு. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இங்க இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது? இது நடந்தது என்னைக்கு? ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல நடந்த உடனே அங்க இருக்கிற ஜெப ஆலய தலைவர்கள்லாம் கோபப்பட்டுட்டு ஜனங்களை நோக்கி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஓய்வு நாள்ல இப்படி எப்படி செய்யலாம், அப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். உடனே கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரவாக 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்க உங்களுடைய எருதுகளோ காலையோ இது ஏதாவது விழுந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க இல்ல தொழுவத்திலிருந்து அதை அவிழ்த்து அதுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு 16வது வசனத்தை வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, யாரு யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையின் நாள், ஒரு வெளிச்சத்தின் நாள். எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க. ஆபிரகாமின் குமாரத்தி. எல்லாரும் ஆபிரகாமின் குமாரத்தி. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரத்தி. ஆண்டவர் சொல்றாரு, அவ 18 வருஷமா படாத பாடுபடுறா. அவ வேதனைப்பட்டுட்டு இருக்கிறா. அவ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறா. அவ யாரு? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை.
அவிழ்த்து விடுவது, இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடுவது, அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படி நீங்க கேட்கிறத பார்க்கிறோம். யார் இந்த பாருங்க, இந்த ஆபிரகாமின் குமாரத்தி, இததான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹalleluya. நாம் யார் என்று நம்ம தியானிக்க போகிறோம். ஹalleluya. ஆபிரகாமின் குமாரத்தின்னு ஏன் ஆண்டவர் சொல்றார்? அது என்ன ஆபிரகாமின் குமாரத்தி? அது ஏன் ஆபிரகாமின் குமாரர்கள்? நாம் ஏன் ஆபிரகாமின் புத்திரர்கள் என்று சொல்லி இன்றைய தினத்துல நாம் தியானிக்க போகிறோம். ஹalleluya. பிரியமான தேவஜனமே, இது ஒரு பெரிய வெளிப்பாடு. நாம் இதை புரிந்து கொள்ளும் பொழுது, ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம வசனங்களை அறிக்கை பண்றோம், நம்ம நம்புறோம். ஆனா பாருங்க, அந்த உறவின் அடிப்படையில தான் காரியங்கள் நடக்குது. அதனாலதான் வேதத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் எளிதாகிறது. ஹalleluya. புரியாம இல்ல, இது ஏதோ ஒரு மாதிரி நடக்கிறதல்ல, இது ஒரு உறவின் அடிப்படையில நடக்கிற ஒரு காரியம். இது ஒரு உறவு. நல்லா பாருங்க, ஆபிரகாமின் குமாரத்தி இங்க பார்க்கும் பொழுது, இங்கிலீஷ்ல இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, woman a daughter of Abraham, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இன்னொரு இடத்துல சொல்லுது, இவள் being a daughter of Abraham, அவ ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்துகிட்டு இப்படி ஒரு கட்டுல இருக்காளே. புரியுதா அந்த ஆண்டவர் என்ன இதுல சொல்றாருன்னு, என்ன காரியத்துல சொல்றாருன்னு? இயேசு 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரிய கண்டு இப்படி பார்த்துட்டு சொல்றாரு, 18 வருஷமாய் கட்டியிருந்த ஏதோ ஒரு தீல ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரத்தி இப்படி இருக்காளே, அவள் இப்படி கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாளே, அவள் இப்படி வேதனை அனுபவிக்கிற சூழ்நிலையில இருக்கிறாளே, இவளை இந்த கட்டில் இருந்து நான் விடுவிக்க வேண்டியது அவசியம் இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹalleluya. இங்கிலீஷ்ல அது அழகா அருமையா இருக்கு. being a daughter of Abraham, whom Satan bound, behold 18 years, was it not necessary for her to be loosed? அவ இந்த கட்டிலிருந்து ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறதுனால, அவள ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்துகிட்டு இந்த கட்டில போய் இருக்கிறாளே, அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாளே, அவ இவருடைய இன்னாருடைய குமாரத்தியா இருந்துகிட்டு இவ போய் இப்படி பாடு அனுபவிக்கிறாளே, இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, அழகாக வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு விளங்குது, ஏதோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் வாய்ந்த ஒரு காரியம் ஆபிரகாமின் குமாரத்திக்கு. ஹalleluya. ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு இந்த ஆபிரகாமின் குமாரரா இருக்கிறவர்களுக்கு. ஹalleluya. யார் இந்த ஆபிரகாம்? ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் யார்? நாம் ஆபிரகாமின் குமாரத்திகள், குமாரர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம். பாருங்க, யார் இந்த ஆபிரகாம்? எல்லாரும் சொல்லுங்க, யார் இந்த ஆபிரகாம்? சொல்லுங்களேன். யார் இந்த ஆபிரகாம்? ஆமா, அவன் ஆண்டவரின் சிநேகிதன். யார் இந்த ஆபிரகாம்? அவன் ஆண்டவரின் சிநேகிதனா இருக்கிறான். வாசிக்கலாமா? ஏசாயா 41 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹalleluya. பாருங்க, இங்க வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 41:8வது வசனம். எல்லாரும் நல்லா நீங்க கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிக்கணும். என்ன இருக்கு? திரும்ப வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹalleluya. ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆபிரகாம். யார் இந்த ஆபிரகாம்? ஆண்டவருடைய சிநேகிதன். அவரு இதுல ஹீப்ரு லாங்குவேஜ்ல வாசிக்கும் பொழுது ஓஹாபி, நான் நினைக்கிறேன், எனக்கு ஹீப்ரு தெரியாது, ஆனா இங்கிலீஷ்ல அப்படி OHABI அப்படின்னு போட்டிருக்கு. ஓஹாபி அப்படின்னா the one who loves me அப்படின்னு அர்த்தமா. the one, ஒரு என்னை நேசிக்கிற ஒரு நபர். சிநேகிதர்கள்னா அப்படித்தானே இல்லையா? ஒருத்தர்
ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப அப்படியே விருப்பத்தோடு கூட ரொம்ப நேசிக்கிறவர்கள் தான் சிநேகிதர்கள். ஆமாவா இல்லையா? யாருக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்கல்ல. செல்வி தம்ஸ் அப் குடுக்குறாங்க. அப்படி நெறைய பேருக்கு அப்படி ஆமா. நல்ல நல்ல ஒரு சிநேகிதர்கள்லாம் இப்ப இன்னொருத்தவங்களும் ஒரு சிஸ்டரும் குடுக்குறாங்க. அப்படி பாருங்க, நெறைய நமக்கு அப்படி ஒரு நண்பர்கள் இருந்தா நமக்கு அப்படியே பயங்கர ஒரு ஒரு அன்பு இல்ல? ஒரு நண்பர்கள் மத்தியில ஒரு அன்பு இருக்கு. ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கு. இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் இந்த ஆபிரகாம்? ஆபிரகாமின் குமாரத்தி யான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முதல்ல நம்ம இப்படி என்ன பார்க்கிறோம்? யார் இந்த ஆபிரகாம்? ஆண்டவருடைய அவன் ஆண்டவரின் சிநேகிதனா இருக்கிறான். the one who loves me அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம ஒரு சிநேகிதரா இருக்கிறனால பாருங்க பெரிய ஸ்லாக்கியம் இருக்கு. பாருங்க அடுத்தது நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ல 7வது வசனம். 2 நாளாகமம் 20:7. வேக வேகமா எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ல 7வது எங்கள் வசனம். தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? பாருங்க இந்த இடத்துல வாசிக்கிறோம். இது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோசபாத்தோடைய ஜெபமாக இருக்கு. அந்த 20வது அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சிலர் வந்து சொல்றாங்க யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அந்த புறத்துல அக்கறையில இருக்கிற சீரியாவில இருந்து என்ன பண்றாங்க? வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோனோத்தின் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இவ்வளோ பெரிய ஜனங்கள் உமக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு வராங்க. இவ்வளோ நிறைய மக்கள் வராங்க உனக்கு எதிர்த்து அப்படின்னு சொல்லி யோசபாத்துக்கு வந்து சொல்றாங்க. உடனே யோசபாத்துக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? பயங்கர பயம், பயங்கர துக்கம், பயங்கர கவலை. அப்படி வந்த உடனே அடுத்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது யோசபாத் என்ன பண்றாரு? பயந்து போய் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்தார். உடனே பயந்து போய் உபவாசித்து ஜெபிச்சுட்டு அப்ப வந்து ஆண்டவர் இடத்துல அப்படி கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? என்னன்னு ஜெபிக்கிறாரு? அப்பதான் சொல்றாரு, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்தி விட்டு இதெல்லாத்தையும் எல்லாம் பண்ணி உங்களுடைய சிநேகிதன் இருக்கிறாரே ஆண்டவர், உங்களோட ஃப்ரெண்டு, உங்களை நேசிக்கிற, நீங்க நேசிக்கிற உங்களோட ஃப்ரெண்டு, உங்களுடைய நண்பன் ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இந்த தேசத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கலையா ஆண்டவரே? இப்ப எங்களை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறதே என்று சொல்லி தைரியமா ஆண்டவரிடத்துல கேட்கிறத பார்க்கிறோம். பாருங்க, அந்த சிநேகிதனுக்கு அவர் சிநேகிதனா இருக்கிறார். அந்த சிநேகிதனுக்கு கர்த்தர் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். ப்ராமிசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 2வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இந்த ஆபிரகாம் சிநேகிதன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் யார் என்று எண்ணப்பட்டானா? யார் இந்த ஆபிரகாம்? நான் யார் இந்த ஆபிரகாம்னு கேட்பேன். நீங்க உடனே சொல்லணும் அவன் ஆண்டவரின் சிநேகிதன் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு விளங்கும், எனக்கும் விளங்கும் நாம யாருன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலாமா? நீங்க எல்லாம் மியூட் எடுத்துட்டீங்களா? ரெடியா? ஒரு செல்வியை தவிர எல்லாம் மியூட் எடுத்துட்டீங்களா? ஆமா. யார் இந்த ஆபிரகாம்? ஆண்டவருடைய சிநேகிதன். அவன் யாரு? ஆண்டவருடைய சிநேகிதன். பழைய ஏற்பாட்டுல பாருங்க தெரிஞ்சிருக்கு. உங்க சிநேகிதனுக்கு நீங்க கொடுத்தீங்களா ஆண்டவரே? இந்த தேசத்தை கொடுத்தீங்களே, பிராமிஸ் பண்ணீங்களே, உங்க ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி கொடுத்தீங்களே, இப்ப படையெடுத்து வராங்களே, உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பிராமிஸ் பண்ணிருந்தீங்களே. ஹல்லேலூயா. யோசபாத் கேட்கிறார், ஒரு ராஜா. ஏசாயால வாசிக்கிறோம், the one who loves me. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவரை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப யாரு ஆபிரகாம்? அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டவன். ஹல்லேலூயா. கால ஆண்டவரே இது எப்படி என்ன எனக்கு புரிய ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யார் இந்த ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். இவன்
திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. யார் இந்த ஆபிரகாம்? இவன் திரளான ஜனங்களுக்கு தகப்பனா இருக்கிறான். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக எண்ணப்பட்டபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. இவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறான். அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிறதுனால அவன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க அவருடைய பேரை மாற்றுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 100 வயதான ஆபிரகாம், கர்ப்பம் செத்து போன சாராள். ஆனா அவனை வேதம் என்னவா மாற்றினது? ஆண்டவர் என்னவா மாற்றுகிறார்? அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்க போற அந்த சீக்ரெட் என்ன? அந்த திரளான ஜனங்கள் யார் என்று சொல்லி அப்படியே வேதத்துல அப்படியே நம்ம ஊர்ந்து என்ன பண்ண போறோம்? நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் இப்ப திரும்ப கேட்பேன், யார் இந்த ஆபிரகாம் அப்படின்னா நீங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். அவன் ஆண்டவரின் சிநேகிதன். அடுத்தது என்ன சொல்லணும்? அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். யார் இந்த ஆபிரகாம்? ஆண்டவருடைய சிநேகிதன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அவன் ஆண்டவரின் சிநேகிதன், அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம். திரும்ப அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், யார் இந்த ஆபிரகாம்? யாரு? சரி, பார்த்துட்டோம் ரெண்டு. இப்ப இன்னும் யார் இந்த ஆபிரகாம்? இவன் உடன்படிக்கையின் சொந்தக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் உடன்படிக்கையின் சொந்தக்காரன் என்று சொல்லி பார்க்கிறோம். உடன்படிக்கை, கவனன்ட், கவனன்ட். இது என்னுடைய வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு காரியம். காலையில தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவத்திலே பிறந்து கிறிஸ்தவ மதத்திலேயே வளர்க்கப்பட்டு என்னவா இருந்தாலும் எனக்கெல்லாம் ஆண்டவரை குறிச்சு ஒரு வேறு விதமான பார்வை தான் இருந்தது. ஒரு பயம் இருக்கும், ஒரு பக்தி இருக்கும், ஒரு மாறு இருக்கும், அவ்வளவுதானே தவிர உண்மையா ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் அன்பானவரான், அந்த உறவெல்லாம் எனக்கு இல்ல. ஒரு பயபக்தி இருக்கும். கடவுள்னா ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு அவ்வளவுதானே தவிர பெருசா எனக்கு ஒன்னும் எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நான் வேறு விதமான ஒரு பார்வை. ஐயோ, கடவுள்னா கொஞ்சம் பயம் தான் எனக்கு இருக்கும். ஆனா இந்த எனக்கு முதல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல, காலகட்டத்துல ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். அவர் யாருங்கிறத அழகா கொஞ்சம் கொஞ்சமா நான் விளங்கி கொள்ள அம்மா, இந்த தேவனா, இவ்வளவு நாள் நான் இவரை இவ்வளவு அழகா புரிந்து கொள்ளாம போயிட்டேனேன்னு நான் வருத்தப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? என்னுடைய பைபிள் காலேஜ் கிளாஸ்ல இன்னும் ஞாபகம் இருக்கு, மதன் சிங் அங்கிள் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. புதிய நியூ டெஸ்டமெண்ட் இன்ட்ரோடக்ஷன், அந்த கிளாஸ் புதிய ஏற்பாடு ஒரு அறிமுகம் என்று சொல்லி, அந்த பழைய ஏற்பாடு அறிமுகமோ புதிய ஏற்பாடு அறிமுகம் எனக்கு சரியான. ஆனா அந்த காரியத்தை எடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, அந்த ஏற்பாடு, அதை குறித்து விளக்கத்தை கொடுத்தார். ஏற்பாடு, உடன்படிக்கை, அந்த கவனன்ட், ஒரு புதிய ஒரு உடன்படிக்கைய, ஒரு புதிய ஏற்பாடுன்னா தெரியுதுல, மீட்டிங்க்குலாம் நீங்க ஏற்பாடு பண்றீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்றீங்க, அப்படி அது அந்த ஏற்பாடு இல்லையா? அப்படி நமக்கு ஒரு ஏற்பாடு, ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய துவக்கம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஸ்பார்க்ல இருந்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. ஓ, இவ்வளவு பெரிய தேவனா, இவ்வளவு பெரிய காரியங்களை நமக்காக பண்ணியிருக்கிறாரா, இவ்வளவுலாம் நல்லவரா இவரு, இவ்வளவு வல்லவரா இவரு, இவ்வளவு தூரம் காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரை ருசிக்க கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பாருங்க, இந்த உடன்படிக்கை என்பது ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். உடன்படிக்கைன்னா ஏதோ சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்பெல்லாம் நமக்கு ஒரு சத்தியத்துக்கு ஒரு வேல்யூவே இல்ல இல்லையா? ஒரு மதிப்பே இல்ல. சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இப்படி நம்ம கைய பத்திரத்துக்கே ஒரு கையெழுத்து போட்டிருப்பாங்க, ஏதோ பத்திரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு, இருந்தாலும் அதையே போய் கேஸ் போட்டு இப்படி எதுலையுமே ஒரு மனிதர்களுக்கு ஒரு மதிப்பா சொல்ல முடியல. அப்படி இல்ல பாருங்க, நம்ம நீதிமான்கள் நம்ம சொன்ன மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு காரியம். சத்தியத்துக்கு மேல ஒரு உடன்படிக்கை என்பது அது மீறவே படாது. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட தேவன் தான் அவர், உடன்படிக்கையின் தேவன். அவர் சொன்னதுதான். மனிதர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது.
அவர் சொன்னதுதான். அவர் வாக்குரைத்ததுதான். அவர் பேசி இருக்கிறாருன்னா பேசி இருக்கிறது தான். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது விருதாவாய் திரும்ப அது வராது. நமக்கு சில காரியங்கள் நடக்கலன்னா நமக்கு புரியலன்னு அர்த்தம். நம்ம அதை விளங்கிக்கல, சரியா நம்ம அதை விளங்கி கொள்ளல, நமக்கு அவ்வளவுதானே தவிர அவருடைய காரியத்தை நமக்கு புரிந்து கொள்றதுக்கு நமக்கு கொஞ்சம் மூளை பத்தாது. ஹல்லேலூயா. பாருங்க, இவர் யார் இந்த ஆபிரகாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் உடன்படிக்கையின் சொந்தக்காரன் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க, ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல வசனத்துல 1, 2, 3 வாசிக்கலாமா? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நல் வார்த்தைகள் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன்னை இனத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, நான் உன் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உடன்படிக்கை. நான் திரும்பவும் சொல்றேன், உடன்படிக்கை. இந்த ஆபிரகாமோட போட்டப்பட்ட உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இப்ப யார் ஆபிரகாமன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியில நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். நாம யாருன்னு பார்க்க போறோம். அதனாலதான் முன்னாடியே நம்ம வாசிச்சோம், ஆபிரகாமின் குமாரத்தி. ஹல்லேலூயா. அதனால கவனிங்க, இது யாரோ ஒரு ஆபிரகாம பத்தின்னு இல்ல. இவர் யார், இவருக்குள்ள இவர் மூலமா நமக்கு என்ன என்றெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அதனால நல்ல கவனிங்க, அவருக்கு சொன்னப்பட்ட நல் வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அப்படியே உங்களுடைய குடும்பத்தை சுத்தி உங்களை சுத்தி நீங்க நினைச்சு கற்பனை பண்ணி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வீடியோக்கு வாங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் வீடியோக்கு வாங்க. வீடியோக்கு வந்து இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. பூமியில் உள்ள வம்சம்னா நீங்க, ஆமா, உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்களுடைய எல்லாத்தையும் நினைச்சு ஒரு வட்டம் போட்டு சொல்ல போறோம். ஹல்லேலூயா. சொல்லலாமா? உங்க சபை அப்படியே யோசிங்க. அப்படியே உங்க எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு, எத்தனை பிரேயர் குரூப்ஸ் இருக்கு, அதுல இருக்கிற இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. வம்சங்கள் எல்லாம் நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்க எல்லைக்குள்ள இருக்கிற உங்களுடைய எல்லாம், உங்களுடைய தாய் தகப்பன்மார், உங்களுடைய உற்றார் உறவினர், சின்ன பந்துக்கள், உங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வட்டம், எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு, ராக் ஆஃப் சால்வேஷன், ரைஸ் ஃபார் கிரைஸ்ட், காட்ஸ் ஃபேமிலி, நான் ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளோட சபைகள், நம்மளுடைய ஊழியர்கள், நம்மளுடைய இந்திய தேசம், நம்மளுடைய தமிழ்நாடு, நான் இருக்கிற கர்நாடகா பகுதி, நீங்க ஒருவேளை வேற செல்வி இருக்கிற பஹரைன். ஹல்லேலூயா. பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆபிரகாம் உடன்படிக்கையின் சொந்தக்காரன். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் சொந்தக்காரன். மறந்து போயிடக்கூடாது. ஏதனா ஆபிரகாம் இல்ல, உடன்படிக்கையின் சொந்தக்காரன். பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார், சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இது அப்படியே 15வது அதிகாரத்துல பாருங்க. 15வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 15வது அதிகாரத்துல கொஞ்சம் அப்படியே அதை கொஞ்சம் விரிவுபடுத்துறாரு பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு 1, 2 வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆண்டவர் கேக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் கிட்ட ஆபிரகாம் கேக்குறாரு, ஆண்டவரே நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறீங்க, நான் இப்படி பண்ணுவேங்கிறீங்க, அப்படி பண்ணுவேங்கிறீங்க, நான் ஆசீர்வதிக்கிறவள ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவள சபிப்பேன், நிறைய காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வரீங்க. இப்படிலாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடுத்ததெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கேடகமா இருக்கிற, உனக்கு மகா பெரிய பலமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேக்குறாரு, ஆண்டவரே என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீங்க என்ன எனக்கு தர போறீங்க, என்ன செய்ய போறீங்க? நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேன், ஏதோ எனக்கு இருக்கிற வீட்டு விசாரணைக்காரன் அவனுடைய பிள்ளை இருக்கிறான், இவ்வளவா ஆண்டவரே, என்னன்னு எனக்கு புரியலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் அழகா சொல்றாரு, பாரு, நான் உனக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை, ஒரு புத்திர சந்தானத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இவன் அல்ல, உனக்கு உன் கற்ப பரப்பா நான் என்ன பண்ண போறேன்? ஒரு புத்திரனை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிக்க நான் பண்ண போறேன் என்று சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு அவனை என்ன பண்றாரு? வெளியே அழைச்சிட்டு போய் நீ வானத்தை அண்ணாந்து பார் அப்படிங்கிறாரு. அவன் நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமா அப்படிங்கிறார். அவன் என்ன முடியுமா? முடியாது. அப்போ உடனே சொன்ன உடனே, இந்த மாதிரி உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க வாக்குரைத்து அவனோடு கூட ஒரு உடன்படிக்கைய போடுகிறத நம்ம பார்க்கிறோம். 8வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். 8 வாசி. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இவன் திரும்பவும் கேட்கிறான், சரி அதை சுதந்திரிச்சுக்குவேன், நான் எதனால ஆண்டவரே நான் அறிந்து கொள்வேன், நான் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வேன்னு கேட்ட உடனே 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி அதை எல்லாத்தையும் வைத்து அந்த காரியங்கள்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அவர் உடன்படிக்கையே அவர் ஆபிரகாமோடு கூட எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம், அவர் போடுகிறார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. 18வது வசனத்துல வாசிங்க. 18வது வசனம். வீட்டுல அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உடன்படிக்கை, அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை போடுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கையின் புத்திரனாக, உடன்படிக்கையின் சொந்தக்காரராக இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நான் திரும்ப கேட்பேன், யார் இந்த ஆபிரகாம்? முதல்ல ஆண்டவரின் சிநேகிதன். சிநேகிதன். யார் இந்த ஆபிரகாம்? அடுத்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அடுத்து யார் இந்த ஆபிரகாம்? உடன்படிக்கையின் சொந்தக்காரன். உடன்படிக்கையின் சொந்தக்காரன். மறக்கவே கூடாது, தூக்கத்துல கூட மறந்துடக்கூடாது. இவன் உடன்படிக்கையின் சொந்தக்காரன். பூமியின் அந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உடன்படிக்கையின் சொந்தக்காரன். இந்த சொந்தக்காரன் நமக்கு யாருன்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஐ அம் வெரி எக்ஸைட்டட். உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, யார் இந்த ஆபிரகாம்? இவன் விசுவாசிகளின் தகப்பன். உங்களுக்கும் எனக்கும் யார் இந்த ஆபிரகாம்? இவன் விசுவாசிகளின் தகப்பன். ஆதியாகமம் வாசிக்கலாம். 17:1-2 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, நான் உனக்கும் எனக்கும் நடுவா ஒரு உடன்படிக்கைய நான் ஏற்படுத்தி உன்னை நான் சும்மா இல்லப்பா, உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு நான் உன்னோட கூட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அவர் யாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். நீ உன் பேர் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம். ஏன்னா நான் உன்னை அதிகமா என்ன பண்ண போறேன்? பழுகி பெருக பண்ண போறேன். உன்னிலே ஜாதிகளை நான் உண்டாக்குவேன். உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்ப என்று சொல்லிட்டு 7வது வசனத்தை வாசிங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து அப்படியே சொல்லுவோமா? உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. எனக்கும் என் சந்ததிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் என் பின்வரும் என் சந்ததிக்கும் தலைமுறைக்கும் தேவனாய் இருக்கும்படி. எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் என் தலைமுறைக்கும் அவர் தேவன். அப்படி சொல்லி சொல்றாரு, நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கைய. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. எல்லாரும் சொல்லலாமா? நித்திய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அது நித்திய உடன்படிக்கை. ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது நித்திய உடன்படிக்கையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம நினைக்கலாம், இது ஆபிரகாமுக்கு சிஸ்டர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வாசிக்கலாமா? ரோமர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 4. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ரோமர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஆமென். நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு, அவங்க தானே அந்த ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி நினைக்கலாம். நம்ம இங்க என்ன இருக்கு வசனம்? ஆதலால் சுதந்திரமானது. சுதந்திரம்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா பிள்ளைகளுக்கு சுதந்திரம், ப்ராமிசஸ் நம்ம வச்சுட்டு போறோம். அந்த மாதிரி எல்லாமே நன்மைகள், எல்லா காரியங்கள், எல்லா விதமான நமக்கு இருக்கிற ரைட்ஸ். அந்த சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதாய் இருக்கும்படிக்கு, அதெல்லாம் கிருபையினால உண்டாயிருக்குது. அது விசுவாசத்தினால வருது. கிருபையினால இருக்கு, விசுவாசத்தினால வருகிறது. அவங்களுக்கெல்லாம் கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனாலதான் அவங்களுக்கு அந்த நன்மைகள். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அந்த சந்ததிக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டிருக்கிற நாம ஆபிரகாமின் புத்திரர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவன் விசுவாசிகளுக்கு எல்லாம் தகப்பனாய் இருக்கிறான். 17வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தகப்பன் யாரு? உங்க அப்பா யாரு? ஹalleluya. யாருன்னு ஆபிரகாம். ஆபிரகாம். ஹல்லேலூயா. நம்ம அப்பா யாரு? நம்ம தகப்பன் யாரு? ஆபிரகாம். ஹல்லேலூயா. நம்ம அதனாலதான் பாருங்க, இதெல்லாம் எப்படின்னா ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆனா கிறிஸ்துவுக்குள் இது எல்லாம் நிறைவேறினது என்று சொல்லி இதை நான் அழகா நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்ப திரும்ப சொல்லுங்க பாருங்களேன், யார் ஆபிரகாம்னா? ஃபர்ஸ்ட் யாரு? அவன் ஆண்டவரின் சிநேகிதன். அடுத்தது யார் இந்த ஆபிரகாம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு தகப்பன். யார் இந்த ஆபிரகாம்? உடன்படிக்கையின் சொந்தக்காரன். சொந்தக்காரன். அடுத்தது யார் இந்த ஆபிரகாம்? இவன் விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகளின் தகப்பன். நம்ம எல்லாருக்கும் தகப்பன், விசுவாசிகளுக்கு எல்லாம் தகப்பன். பாருங்க, இன்னும் வாசிங்க. நம்ம இவன் எப்படி நம்ம ஆபிரகாமுடைய புத்திரர்னு பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரத்துல வாசிங்க. எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 3 6 7 8 வாசிக்கலாமா? கலாத்தியர். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் நானு யாரு? ஒரு நிமிஷம் சிஸ்டர். நீங்களும் நானு யாரு? ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நீங்களும் நானும் விசுவாசிகளா? விசுவாச மார்க்கத்தாரா? அப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆமென். இன்னும் ஒரு தேவன் பாத்தீங்களா? உங்களையும் என்னையும், நம்மளாம் புறஜாதிகள், நம்ம யூதர்கள் கிடையாது, புறஜாதிகள். நம்மளை எல்லாம் அவருடைய பிள்ளையா மாத்த போறாரு. நமக்கெல்லாம் நம்மளெல்லாம் இப்படிலாம் புறஜாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட போறோம் விசுவாசத்தினாலன்னு தெரிஞ்சு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாராம். ஆமே. நம்மளாம் வரப்போறோம்ன்றது தெரிஞ்சு, நீங்க நானு நம்ம குடும்பம்லாம் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வரப்போறோம்னு தெரிஞ்சு, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், நமக்கு நன்மை நடக்கணும்னு நினைச்சு அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளெல்லாம் நினைச்சு பார்த்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாராம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாகவே கண்டு, இந்த விசுவாசத்தினால இந்த புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் நம்ம நீதிமான்களா மாற போறோம்னு தெரிஞ்சு கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. Hallelujah. You are there in the plan of God. நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்துல இருக்கிறோம். காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே, எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே தாயின் கருவறையிலேயே தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம ஏதோ ஒருத்தர் அல்ல, யாரோ ஒருத்தர் அல்ல. நாம் ஏதோ என்னமோ ஒண்ணுமே இல்லாம தனிமையாய் வெறுமையான மனிதர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. முன்னதாகவே கண்டு வேதத்துல பார்க்கிறோம். வேதம் முன்னதாகவே ஆபிரகாமுக்குள்ளாக நாம் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் என்று அறிந்து ஆபிரகாமை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். உனக்குள்ளோ சந்ததிக்குள்ளோ இருக்கிற பூமியில இருக்கிற எல்லா ஜாதிகளோ எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதே 3வது அதிகாரத்துல 28வது வசனத்துல 29வது வசனத்துல வாசிக்கிறோம். யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, அடிமைனும் இல்ல, சுயாதீனனும் இல்ல, ஆணுனும் இல்ல, பெண்ணனும் இல்ல, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. நம்ம எல்லாம் ஒன்றாய் இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்களே. நாம் யாருங்க? நாம கிறிஸ்துவினுடையவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு. கிறிஸ்துவினுடையவள். எல்லாரும் சொல்லுங்களேன். நான் கிறிஸ்துவினுடையவள். கிறிஸ்துவினுடையவள். ஆபிரகாமுடைய சந்ததி. சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததி. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அதோடைய சுதந்திரம் புரியுதா? அந்த ஸ்லாக்கியம் நம்ம நான் பிள்ளை பார்த்து சொல்லுவேன். இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கக்குள்ள, சரி இப்ப இந்த வீடு இது யாரோ ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணி யாராவது ஒருத்தர் இது என் வீடுன்னு உன்னை துரத்த முடியுமா அப்படின்னு கேட்பேன். முடியாது. அதே எப்படி இது எனக்குன்னு நீங்க கட்டி கொடுத்த வீடு. புரியுதா? சுதந்திரம். அந்த வாக்கு தத்தத்தின் சுதந்திரர்கள் நாம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் நாம், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். நாம் சுதந்திரவாளி. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து நமக்கு தலைவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராயிருக்கிறார். அவர் தலைமுறைக்கும் நமது ஆண்டவராயிருக்கிறார். ஹalleluya. நம்ம ஆண் என்றும் பெண் என்றோ எந்த ஒரு காரியமோ இல்ல. அதே கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 9வது வசனத்துல அப்படி வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். அந்தபடி விசுவாச மார்க்கத்தாராகிய நாம விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே கூட நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹalleluya. நம்புறீங்களா? எனக்கு தெரியல, எனக்கு இப்படி அப்படி நம்புறீங்களா? விசுவாசம் ஆபிரகாமோடு கூட நீங்களும் நானும், அந்த ஆபிரகாமுடைய புத்திரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மியூட் எடுத்துட்டு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை. சொல்லுங்க, என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை. என்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் மாப்பிசைகிற தொட்டி, என்னுடைய எல்லா பாத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் எல்லை ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லை. ஹalleluya. என்னுடைய எல்லை ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லை. ஹalleluya. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்துறாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான்கள் ஆகிறது இல்லை. ஏதோ நான் இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணாதான், அப்படி பண்ணாதான், பண்ணதுனால இல்ல, பண்ணணும். ஆனா அதனால இல்ல, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. ஹalleluya. நம்ம செய்யணும், சுத்தமா வாழணும், நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா இப்படி இருக்கிறதுனால இல்ல, கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். கிருபையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்காக சாபமானார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி, எங்களை மீட்டு கொண்டார். சொல்லுங்க, ஹீப்ரு மொழியில ஃபியூச்சர் இல்ல, ஹalleluya, ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹalleluya. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவினால புறஜாதியர்களான எங்களுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாங்க விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. ஹalleluya. ஹalleluya. பரிசுத்தமுள்ள தேவனுடைய சந்ததியராய் நாம் இருக்கிறோம். சாபத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் அல்ல.
ஏதோ ஒரு கட்டுகளுக்கு உட்பட்ட ஜனங்கள் அல்ல. 18 வருஷமா கூனியா இருந்து சரீரத்தளவுல ஒரு கட்டுக்குள்ள இருந்த அவ அகப்பட்டு கொண்டு இருந்த அவளை பார்த்து சொல்லுகிறாரு, இவள் ஆபிரகாமின் சந்ததி, இவள் விடுதலையாவது, இவ ஆபிரகாமின் பிள்ளையா இருந்துகிட்டு இவ இப்படி இருக்கிறாளே அப்படிங்கிற அந்த தவிப்பு, அந்த துடிப்பு. ஆண்டவரை ஓய்வு நாளா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், மக்களுக்காகத்தான ஓய்வு நாள். இவ ஆபிரகாமின் பிள்ளையா இருந்துட்டு இவ இப்படி கஷ்டப்படுறது எனக்கு சித்தம் அல்ல என்று சொல்லி அவளை சுகப்படுத்தினதை அங்க பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்க பார்த்திருக்கிறோம், உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆபிரகாம் அவன் தேவனுடைய சிநேகிதன். அந்த ஆபிரகாம் இவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், இவன் உடன்படிக்கையின் சொந்தக்காரன், இவன் விசுவாசிகளுக்கு தகப்பன், உங்களுக்கும் எனக்கும் தகப்பன். இவனுக்குள்ளாக பெறப்பட்ட ஆசீர்வாதம் ஏதோ அவனுக்கு மாத்திரம் அல்ல. வேதம் முன்னதாக நீங்களும் நானும் இந்த ஆண்டவருக்குள்ள வந்துருவான்னு தெரிஞ்சு உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு, உங்களை நன்மையினால நிரப்ப சித்தம் கொண்டு, உங்களுடைய கட்டுகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் பலவிதமான இன்னல்கள், தற்கொலை ஒன்றுதான் முடிவு என்று சொல்லி எத்தனையோ இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேராக கடந்து போறாங்க. வாழ முடியல, வாழ தெரியல, இந்த பிரச்சனைகளை தாங்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் முன்னதாக கண்டு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததி. எல்லா கண்களும் மூடி அப்படின்னு சொல்லி ஆபிரகாமின் சந்ததி. அப்படியே அது உள்ள இறங்கணும். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி அப்படியே ஜெபிக்கலாம் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்காக நன்றி. இது பிசாசு எடுத்து போற்றக்கூடாது. எங்களுடைய சந்தேகம், குழப்பம், ஆண்டவரே, எங்களுடைய பயம், எங்களுடைய தேவையில்லாத காரியங்கள் எதுவும் அப்பா இந்த சத்தியத்தை அப்பா எடுத்து போற்றக்கூடாது. அப்பா தேவையில்லாத கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் இந்த காரியத்தை நெருக்கி போற்றக்கூடாது. நாங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம்ப்பா. பாவத்தின் மீது ஒரு ஜெயத்தை பெற்ற ஒரு சந்ததி. அப்பா பாவத்தின் சாபத்தின் தண்டனைகள்ல இருந்து விடுதலையை பெற்ற ஒரு சந்ததி. பரிசுத்த வாழ்வுக்கென்றா என்று மீட்கப்பட்ட ஒரு சந்ததி. அப்பா பரம கானானை ஆண்டவரை பெற்று சுதந்தரிக்க போகிற ஒரு சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தெல்லாம் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதை நாங்கள் நம்புகிறோம், இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. ஆமென், ஆமென். செல்வி.